இந்த தண்ணி இன்னுமா கொண்டு வரா? இந்த வந்துட்டேன் அத்தை. இந்தாங்க அத்தை. சரிம்மா கொடுமா. என்னத்த அப்புறம் எப்படி இருந்துச்சு? 10 நாள் நல்லா ஊருக்கு போயிட்டு வந்தீங்க. உங்கள் ஊருக்கு பிள்ளைகளை கூப்பிட்டு போனீங்க. சேட்டை பண்ணாமல் இருந்துச்சுங்களா பிள்ளைங்க? அதெல்லாம் நல்ல பிள்ளையதேம்மா. என்னமோ அத்தை, நீங்கள் ஒரு ஆள் தான் அப்படி சொல்கிறீங்க. சரி, என்ன நிலா ஆளே மாறி போயிட்ட, அழகா மாறிட்டியே. என்ன அண்ணி, நீங்க வேற வந்ததும் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை அண்ணி, நான் எப்பயும் போலதான் இருக்கேன். சரி நிலா, சரி அப்போ நான் இங்கே உட்காடுறேன். அவர் வெளியே போயிருக்காரு, இப்போ வந்துடுவார் அத்தை. ஏண்டி சாலினி, நம்ம கூட வந்த பிள்ளைகளா வீட்டுக்கு போயிடுச்சுல கரெக்டா? அது பாட்டுக்கு ஒரு தடவை கேட்டுக்கங்கடி, போயிடுச்சுலான்னு. அதெல்லாம் இந்நேரம் போயிருப்பாங்க பாட்டி, நம்ம வீடு சந்திலே தான் எல்லா வீடும் இருக்கு. அப்போ சரிம்மா பிள்ளை, சரி. இந்த ஸ்கூட்டர் சத்தம் கேட்குது அத்தை, அவர் தான் வந்துட்டார் போல. வள்ளி வள்ளி, ஒரு சந்தோஷமான விஷயம் வள்ளி. வள்ளி என்ன அம்மா, நீங்க எப்போ வந்தீங்க? என்ன சொல்லாம கொள்ளாம வந்து உட்காந்துருக்கீங்க? சொல்லியிருந்தா வந்து கூப்பிட்டு வந்திருப்பேன்லம்மா. சரி இருங்க, முதல்ல நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். ஒரு நல்ல விஷயம்மா. என்னப்பா முத்து, நீ முதல்ல உட்காந்து சொல்லுப்பா. உட்காரு, பொறுமையாக உட்காந்தே சொல்லு. அதனால ஒன்றும் அவசரம் இல்லை, உட்காரு. எதுக்கு இப்படி ஓடி வந்திருக்க? சரிம்மா, அதுவும் கரெக்டு தான். இருங்க உட்காந்தே சொல்கிறேன். அது ஒன்றும் இல்லைம்மா, நம்ம நிலாவை பொண்ணு பார்த்துட்டு போனார்ல மாப்பிள்ளை, அவரை பார்த்தேம்மா வர வழியில். அவர் தான் நின்று பேசினாரு. என்ன சரியாயிடுச்சா, இதெல்லாம் பிரச்சனைலாம் கேட்டார். அப்புறம் நாளைக்கு வரேன்னு இருக்காங்கம்மா பொண்ணு பார்க்குறதுக்கு. அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு வரேன்னு இருக்காரு. நல்ல மாப்பிள்ளம்மா, நல்ல பையனாக இருக்காரு. அப்படியாப்பா, நல்ல விஷயந்தான் சொல்லியிருக்க. அப்போ நாளைக்கு வராங்களா? சரி. ஆமாம்மா, நாளைக்கு வேற வரேன்னு இருக்காங்க. அதுதான் எப்படியும் சாரீ கட்டுறதுக்கு பொண்ணு பார்க்க வருவாங்கல்ல, நீங்கள் அதுக்கு டைம் ஆகும் தானே நான் ரெடிமேட் சாரியை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்படியே உங்களையும் வந்து ஊரில் வந்து கூப்பிட்டு வரலான்னு நினச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. இந்த பாருங்க ரெடிமேட் சாரீ எப்படி இருக்குன்னு பாருமா நிலா. இப்போ தான் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். மாப்பிள்ளை சொன்ன உடனேவும் ஈஸியாக கட்டிடலான்னு சொன்னாங்க. பாரு நிலா. அப்படியாண்ணா, ஈஸி டூ வேறா? சரி நல்லா தான் இருக்கும், ஈஸியாக கட்டிடலாம். அப்போ நேரம்லாம் மிச்சம்தான். நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்களா? சரிங்க அண்ணா, சூப்பராக இருக்கும் போல் சேலை. வெளியே பார்த்தாலே சூப்பராக இருக்குது. சரி நாளைக்கு பார்த்துக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ரெடிமேட் சாரியா இருக்கும். எனக்கு எப்பயாவது இப்படி வாங்கி கொடுத்துருப்பாரா? சாதா அந்த சேலையை தான் வாங்கி கொடுப்பாரு. என்னம்மா புலம்பிக்கிருக்கீங்க தனியாக உட்காந்து? அட போடா நீ ஒருத்தன். சரிப்பா முத்து, நல்ல வேலை தான் பண்ணியிருக்க. இப்போ சட்டை தைக்க கொடுத்தாலும் 2-3 நாள் ஆக்குவாங்க. சேலை கட்டி நீ ரொம்ப நாள் ஆகும். நல்ல எல்லாமே வாங்கிட்டு வந்துட்ட. சரி, நாளைக்கு அப்போ அந்த சேலையவே கட்டி விட்டுருவோம். இப்போ நாளைக்கு வர்றாங்களாக்கும், நிறைய வேலை வேற கிடக்குது. அப்புறம் அம்மா வள்ளி, இந்த நகைப்பெட்டியை தூக்கி லாக்கருக்குள்ளே வைம்மா. அங்கே திருடன் தொல்லை தாங்க முடியல, அது இங்கே தூக்கிட்டு வந்துட்டோம். இதை தூக்கி நல்லா பத்திரமான இடத்துல வச்சிருமா. சரிங்க அத்தை, வச்சிடறேன் அத்தை. என்ன வள்ளி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துடுவாங்களா? அந்த பலகாரத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ போய் பிள்ளையில ரெடி பண்ணி பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டில் அனுப்பி வச்சிரியா. நிறைய வேலை இருக்குது, பிள்ளைய இருந்தால் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குங்க. அப்படி நிலாவே தயார் பண்ணி விட்டுருமா, நல்லா அலங்காரம் பண்ணி விடு. நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன், நீ போய் அதை பாருப்பா. சரிங்க அத்தை, அப்போ அப்படியே பண்ணிடுறேன். பிள்ளைகளுக்கு தண்ணி வச்சு விட்ருக்கேன், குளிக்க வச்சு விட்டு அதுங்களே ரெடி பண்ணி பக்கத்து வீட்டுக்கு அனுப்பி விட்டுறேன். அப்படி நிலாவையும் அலங்காரம் பண்ணிடுறேன் அத்தை. சரிம்மா வள்ளி, இப்போ அப்படியே பாரு அந்த வேலையெல்லாமோ. நான் அந்த அடுப்படி வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். போமா போ. சரிங்க அத்தை, அப்போ நான் போய் பார்க்குறேன். ஷாலினி, தலையை உழைச்சிடாம இருக்கணும் சரியா? தலையை உழைச்சிடாம ட்ரெஸ்ஸை அழுக்க வைக்கிறாம இருங்க. ரவி, உனக்கும் தான்னா பக்கத்து வீட்டில் போய் சேட்டை பண்ணாமல் இருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா கால் பண்ணுறேன், அப்போ வாங்க வீட்டுக்கு சரியா? ரொம்ப தொல்லை பண்ணக்கூடாது அங்கே போய் அவங்கள. சரிம்மா அதெல்லாம் தொல்லை பண்ண மாட்டோம்மா. வா ஷாலினி போகலாம். சரிம்மா, நாங்கள் போயிட்டு வரோம்மா, எல்லாம் தொல்லை பண்ண மாட்டோம்மா. அப்பாடா, இதுங்களை கிளப்பி அனுப்பவங்களையும் எனர்ஜிலாம் போயிடுச்சு. நிலா, நீ என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? வேமா கிளம்பி, உங்கள் அண்ணன் வந்தால் திட்ட போகிறாரு. நீ என்ன இப்படி ஃபோன் பார்த்துட்டு உட்காந்துருக்க? வேமா கிளம்ப வேண்டியது தானே, போய் குளிச்சுட்டு வா. என்ன வள்ளி, எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காந்த மாதிரி உட்காந்துருக்க? அங்க பாரு தங்கச்சியை கிளப்பாம உட்காந்துருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா, அவ தான் ஏதோ மூஞ்சில பூசிட்டு போன் பார்த்துட்டு உட்காந்துருக்கா, அதை தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேங்க. அப்படியா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ஏன் நிலா, என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? இன்னும் போன் பார்த்துட்டு உட்காந்துருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்கன்னு சொல்றேன்ல, போய் வேகமா ரெடி ஆகலாம்ல. அண்ணா, நான் ஃபேஸ் பேக் போட்டிருக்கேன் அண்ணா, அப்பதான் நல்லா இருக்கும் தெளிவா மூஞ்சி, அதனால தான் போட்டிருக்கேன். தண்ணி வச்சிருக்கேன் அண்ணா, இன்னும் கொஞ்ச நேரத்துல போய் குளிச்சிருவேன். அப்படியாம்மா, சரி பாரு.
சரி இப்போ போய் குளிச்சா கரெக்டாக இருக்கும். போய் குளிச்சுட்டு வருவோம். டவல் எடுத்துக்கிடுவோம். அண்ணி நான் போய் குளிச்சுட்டு வரேன் அண்ணி. அடி என்னடி மூஞ்சியில் போட்டிருக்க? பயமுறுத்திக்கிட்டு இருக்காடி. ஏற்கனவே நாங்கள் உனக்கு பேய் பிடிச்சதுலேருந்து இப்போ தான் வெளியே வந்திருக்கோம். நீ வேற ஏண்டி? அண்ணி இது சாதாரண ஃபேஸ் பேக், இதுக்கு போய் பயந்துட்டு இருக்கீங்களே. இப்பதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு குளிச்ச பின்னாடி. அண்ணி நான் குளிச்சுட்டேன் அண்ணி. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க இப்போ. சரிடி குளிச்சுட்டு வந்துட்டியா? இரு, அந்த உங்கள் அண்ணன் வாங்கிட்டு வந்த அந்த ஈஸி டு வேர் சாரீ எடுத்து தரேன். ப்ளவுஸை மட்டும் போடு. இரு எடுத்து தரேன். ப்ளவுஸ் வேறு ஸ்டிச் பண்ணியே இருக்குடி. ஏய் சூப்பராக இருக்கே, நல்லா நச்சுன்னு உனக்கு தச்ச மாதிரி இருக்குது. அவ்வளோதான் போல், இது ஈஸியாக வேர் பண்ணுறது. சூப்பராக இருக்குல்ல. ப்ளீட்ஸே எதுவுமே வைக்க தேவையில்ல, எல்லாமே அவங்களே வச்சு கொடுத்துருக்காங்க. சரி இரு, நான் கீழே இருக்க ப்ளீட்ஸை எடுத்து விட்றேன். இப்போ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இரு ஒரு நகையை மட்டும் எடுத்துகிட்டு வரேன், அதை போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். உட்காரி, தலையெல்லாம் சீவிட்டு போட சொல்லியிருக்காங்க உங்கள் அம்மா. இரு தலையை சீவிடுறேன். நல்லா காஞ்சிருச்சு போல். இரு பின்னியை போட்டு விட்றேன். ஒரு நல்ல பின்னி, அரிசி பின்னியை போட்டு விட்றேன். பொண்ணு பார்க்க வர்றாங்கல்ல, அதுதான் நல்லாயிருக்கும். இங்கே ஒரு கிளிப்பு வச்சுருந்தேல, இதுவும் குத்தியாச்சு. சூப்பராக இருக்குது. எங்கே திரும்பி உட்காரு, மேக்கப் பண்ணுவோம். இந்த அதுக்கு முன்னாடி இந்த நெக்லஸை போட்டுக்கோ. சூப்பராக இருக்குது இந்த நெக்லஸ் உனக்கு. சரி ரெட் கலர் போடலாம். ரெட் கலர் தான் நல்லாயிருக்கும். அண்ணி என்ன ரெட் கலர் போட்டுக்கிருக்கீங்க? சின்ன பிள்ளை மாதிரி ஆக்கிறாதீங்க. அப்புறம் என்னடி போட? சரி இரு, சட்டிலாக ஒரு லுக் போட்டு வரேன் நார்மலாக. இந்த கலர் சூப்பராக சூட் ஆகும்னு நினைக்கிறேன். ரெண்டு கண்ணுக்குமே அதே கலரு, ஒரே கலர் தான் அழகாக இருக்குது. இப்போ பாரு, கண்ணாடியில் சூப்பராக போட்டிருக்கேன்டி. இரு ரோஸ் பவுட்ரு போட்டுடுறேன், அப்போ தான் நல்லா ஹைலைட்டாக தெரியும். ரோஸ் பவுட்ரு ரெண்டு முகத்துலேயும் போட்டுடுறேன். சூப்பராக இருக்கே, அழகாக இருக்குது. சரி ரோஸ் பவுட்ரு போட்ட பிறகு தான் கலர் வந்திருக்கு. இரு அப்படியே லிப்ஸ்டிக் போட்டு விட்றேன். நல்லா டார்க் ரெட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. லிப்ஸை இப்படி பண்ணு. கரெக்டாக இருக்குது. இது எதுவும் பண்ணிடாத நிலா, எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கேன், எதுவும் பண்ணிடாத. ஓகே அண்ணி. சரி சரி கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் மட்டும் இங்கிட்டு போட்டுக்கிறேன். கரெக்டாக இருக்குது. சரி லிப்ஸ்டிக்கை வச்சுட்டு இரு நிலா, அத்தையை கூப்பிட்டு வரேன், அவங்களும் பார்க்கட்டும் நீ எப்படி இருக்கான்னு. ஏதோ பாருங்க அத்தை, நிலா எப்படி இருக்கான்னு. நான் தான் மேக்கப் பண்ணி விட்டேன். அடி போடி என்கிட்ட. என் பிள்ளை எப்பயுமே அழகு தான், அழகாக இருக்கா. ஒரு சொடக்கு போட்டுக்குருவோம். சரிம்மா நிலா, இரு சாப்பாடு கொண்டு வரேன் நான். சாப்பிட்டு இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துடுவாங்க. சரிம்மா, அப்படியே நீயே ஊட்டி விட்டுருமா.